மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. நான் உங்க கேஸ் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் மேடம். ஏன்னா ஒரு பக்கம் தேவசேனா மேடம், இன்னொரு பக்கம் பார் கவுன்சில் சேர்மேன் ஆறுமுகம் சார். நான் மட்டும் இல்ல, இங்க பிராக்டிஸ் பண்ற எல்லா அட்வொகேட்டுமே உங்க கேஸ ஆர்வமா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமும் நீங்க வெண்பாவை உங்ககிட்ட வச்சிருக்கீங்க. பட் திரும்பவும் இது கஸ்டடி விஷயத்துல திருப்பத்தை கொண்டு வரலாம். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இது பொய் கேஸ்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல சார். பல விதங்கள்ல பிரச்சனை வரலாம். நம்ம கேஸ பண்ண முடியாத அளவுக்கு புதுசு புதுசா கூட வரலாம். புதுசு புதுசான்னா எனக்கு சத்தியமா புரியல. அவரோட மக உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா கதிரேசன் வேற மாதிரி ரூட் எடுப்பாரு. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ரேணுகாவை தன்னோட வச்சுக்கிறேன்னு சொல்லுவாரு. நீங்க மறுத்தா கோர்ட்டுக்கு போவாரு. கோர்ட்டும் அவர் பக்கம் தான் நிக்கும். பொம்பளை புள்ள அம்மா கிட்ட தான் மேஜர் ஆகிற வரைக்கும் இருக்கணும். இப்படி எல்லாம் நடந்தா அவரோட அடுத்த மூவ் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ரேணுகாவோட தான் அவளோட பொண்ணு இருக்கணும்னு சொல்லி கஸ்டடி கேஸ திரும்பவும் தூசி தட்டுவார். அப்படி பண்ணா கேஸ் அவர் பக்கம் நிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சார் என்ன சொல்றீங்க? மனநல சரியில்லாம இருக்காளே அவ. ஆமா சார், அதுக்கு காரணமே நீங்க தானே அவர் சொல்லுவாரு. அப்புறம் முதல் பொண்டாட்டிய அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவ செத்ததா செட்டப் பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டதா உங்க மேலேயே புகார் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன ஆதாரத்தை அவர் கொடுக்க முடியும்? கேஸ் கொடுக்க ஆதாரம் தேவையில்லையே, ஜஸ்ட் யூகம் போதும். ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லவோ இருக்குன்னு ப்ரூவ் பண்ணவோ தான் ஆதாரங்கள் தேவை. அப்படியே நாம இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாலும் நமக்கு டைம் ஆகும். அந்த கேப்ல குழந்தை அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்கும். மோரோவர் ரேணுகாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு அவங்களோட குழந்தை அவங்களோட இருக்கணும். குழந்தைய பிரிஞ்சு இருந்ததுனால கூட அவங்களுக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லி அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை அவங்க கோர்ட்ல வச்சாங்கன்னாலும் அவங்க பக்கம் தானே நியாயம் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆக ரேணுகா விஷயத்துல அவங்க உயிரோட இருக்கிறது கதிரேசனுக்கு தெரிஞ்சா டவுட்டே இல்ல, வெண்பாவோட கஸ்டடி அவங்க பக்கம் போயிடும். சார் வேற வழியே இல்லையா? ரேணுகா அக்கா எங்க கூட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்கள நாங்கள அத தேடி புடிச்சு பல கஷ்டத்துக்கு இடையில கூட்டிட்டு வந்திருக்கோம். வெண்பா எங்க கூட இல்லாம போனா சொல்றதுக்கு என்ன? ஒருவேளை நானும் இவரும் ரெண்டு பேரும் ரேணுகா அக்கா மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு ஆடுவோம். வெண்பா எங்க கூட இருக்கணும். வெண்பா எங்களுக்கு வேணும். அதுக்காக நாங்க என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்க. முதல் விஷயம், அதுக்கு ரேணுகா கண்டிப்பா உங்களோட இருக்கணும். ரெண்டாவது, ரெண்டு கல்யாணம் பண்றதுக்கு நம்ம சட்டத்துல இடம் இல்ல. முதல் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்றப்ப ரெண்டாவது கல்யாணம் ஓகே. பட் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். பட் எனிஹவ் நீங்க தான். நான் எதுக்கும் தயாரா தான் இருக்கேன். மல்லி என்ன பேசுற நீ? அப்படின்னா ரேணுகா குணமாகி விஜய் என்னோட கணவர், நான் அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை உங்களோடது தான். ஐ மீன் விஜய் ரேணுகா கூட தான் இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சார் வேற எந்த ஆப்ஷனுமே இல்லையா? இல்ல சார், ரேணுகா நல்லபடியா குணமாய் வரணும். அதுவரை ரேணுகா உங்களோட இருக்கிறது வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். புரியுது சார். போலாங்க. சரிங்க சார், நாங்க வரோம். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன முடிவு எடுக்கிறதுன்னு முடிவு பண்ற நிலைமையிலே நான் இருக்கேன். ஒட்டுமொத்தமா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும்
ஒரு நாள் கூட முழுசா சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்னு அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணிருக்காருன்னு தோணுது. நடந்து முடிஞ்சத பேசி என்ன ஆக போகுது? நடக்க போறத பத்தி பேசுவோம். ரேணுகா குணமாகி என் கூட இருக்கிறேன்னு சொன்னாதான் வெண்பா நம்ம கூட இருக்க முடியும். ஆனா அவளை எப்படி குணமாக்க போறேனே தெரியல. ஏங்க, உங்களுக்கு என்ன இப்படி ஒரு சந்தேகம்? சரியான சிகிச்சை கிடைச்சா எப்பேற்பட்ட மனநோயாளியா இருந்தாலும் முழுசா குணமாக முடியும். ஏன் அப்படி பாக்குறீங்க? எப்படி மல்லி உன்னால இப்படி இருக்க முடியுது? ரேணுகா திரும்பி வந்தத பிரச்சனைன்னு நினைக்காம குணமாக்கலான்னு உன்னால சொல்ல முடியுது. உன்னை வச்சுட்டு ரேணுகாவை என் பொண்டாட்டின்னு பேசுறேன். வெண்பாக்கு அவளை அம்மாங்கிறேன். உனக்கு வலிக்கலையா மல்லி? பிரச்சனைன்னு நினைச்சிருந்தா நான் போய் போராடி அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பேனா? சொன்னாலும் சொல்லலைனாலும் அவங்க தானே உங்களை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா அவங்க உங்களுக்கு பொண்டாட்டி தானே. எனக்கு உங்க 2 பேருக்கும் மத்தியில இருக்கிற உறவு புரியுது. அத நான் மதிக்கிறேன். உங்களையும் நான் மதிக்கிறேன். இப்ப நம்ம இம்மீடியட்டா என்ன செய்யணும்னு யோசிங்க. அக்காவை எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு விசாரிங்க. சரி, போலாங்க. என்னது விநாயகர் கோயில்லையா? இல்லைங்க, நான் இப்போ கோயில் பக்கம்லாம் வரது இல்லைங்க. ஓ அப்படியா? சந்திரன் வரானா? அவனை கேட்டதா சொல்லுங்க. என்னது என்னது? ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க சரியா கேட்கலங்க. ஹலோ 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 ஹலோ, சரியா கேட்கல. ஹலோ மல்லி, மல்லிப்புள்ள ஸ்கூலுக்கு போயிருப்பா குழந்தை. ஆளையே காணோம். கதை வேற திறந்து போட்டு போயிருக்கா. ஐயோ, வெண்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா. சின்னஞ்சிறுசுக தானே. மாப்பிள்ளையும் மல்லியும் நம்ம இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு. ஐயோ, என்னப்பா சத்தம்? ஓ ஓ, கிச்சன்ல தான் இருக்காளா? ஐயோ, இந்த பிள்ளைக்கு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாமா ஒரு பெரியமாக்காரி சொல்லி கொடுக்க முடியும்? என்னடா மாப்பிள்ள கூட தனியா இருக்குமேன்னு அப்படி இப்படி சகஜமா இருந்தாதான் என்னவா? இவ இருக்காளே, இவ சரியான மக்கு மல்லி. ஏய் 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 மல்லி, டேய் ஏய், யார் நீ? எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க? கூப்பிட்டு இருக்கல, யாரு நீ சொல்லு மல்லி. மல்லி, ஏய் ஏய், ஏமாண்டி மாவு கொட்டனே? எம்எல்ஏ மாவு கொட்டனே? ஏய், என்னடி எப்படி என் வீட்டுக்குள்ள வந்த? ஐயோ, மனோகர் அண்ணா நினைச்சிட்டு யார் மேலயும் கொட்டிட்டோமே. ஏய் ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள போயிடு. ஏய் என்ன என்ன எடுக்கற? ஏய் ஏய் ஏய், என்ன சேஃபா கேம் ஆடுறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அண்ணன் பொண்ணு வீட்டுக்குள்ள நீ வருவ? ஏய் ஏய் மல்லி, யாருடி இவ? எங்க இருந்து வந்திருக்கா இந்த திருடி? ஏய், மரியாதையா போயிடு. ஏய் ஏய், என் வீட்டுக்குள்ளே வந்து என்ன அடிக்கிறியா? ஏய், ஒரு சாதாரண பொம்பளை ஏமல் கை வச்சியா? உன்னை என்ன பண்றன்னு பாரு. இப்படியே என்னடி அடிச்சடா. பண்ணுவ? என் வீட்டு பாத்திரத்தை எம்எல்ஏ தூக்கி எறிவியா? உன்னை விட மாட்டேன்டி. மொட்டை உன்னை மொட்டை அடிக்காம விட மாட்டேன். ஏய் ஏய், என்னடி எகிற? மல்லி ஏமாந்து சொல்ல வந்துட்டியா? மல்லி மாதிரி சும்மா இருக்கிறவன் பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய தில்லாலண்டி தெரியுமா? மல்லி, ஐயோ, ச்சே. இவ்வளவு நேரமும் முகத்தை துடைக்காம தான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? இவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்க போறேன். ஏய், நான் மட்டும் உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? உன்னை விட மாட்டேன்டி. உன்னை அப்படியே பாரு, என்ன பண்ற பாரு. பெரியம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கணுமா? நான் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. என்ன யாருன்னு நினைச்சா அவ? இந்த அன்னபூரணி யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு. இருங்க, அவங்கள நான் யாருன்னு காட்டுறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.